அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பில் எங்களுடைய கூட்டமைப்பில் இணைந்திருக்கின்ற 30,000க்கும் மேற்பட்ட ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தத்தை துவங்கி இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் நெல்லை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற 4 மண்டலங்களிலும் எங்களுடைய போராட்டங்களை அடையாள போராட்டமாக நடத்தினோம். எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து அந்தந்த மண்டலத்தினுடைய இணை துணை ஆணையர்கள் போக்குவரத்து துறை ஆணையருக்கு கடிதம் எழுதியும் எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து இதுவரை எந்தவிதமான சாதகமான பதிலையும் போக்குவரத்து துறை ஆணையர் சொல்லவில்லை. 5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த திமுக அரசு எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்றி கொடுக்கவே இல்லை. அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ மீட்டர் கட்டணம், கால் டாக்ஸிகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும், ஓலா, ஊபர், ரேபிடோ இது போன்ற அக்ரிகேட்டர் நிறுவனங்களை முறைப்படுத்த வேண்டும், சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய இந்த போர்ட்டர் நிறுவனத்தை முறைப்படுத்த வேண்டும், மேக்ஸி கேப் வாகனங்களுக்கு சீட் பர்மிட் உயர்த்தி கொடுக்கணும், விஎல்டிடி அப்படின்னு சொல்லி ஜிபிஎஸ் 2000 ரூபாய் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் 15,000 ரூபாய் இன்னைக்கு போக்குவரத்து துறை பிக்ஸ் பண்ண சொல்றாங்க. அதை கண்டித்தும் எங்களுடைய போராட்டங்களை இன்னைக்கு என்ன பண்றோம், சொந்த பயன்பாட்டு வாகனங்களை கள்ளத்தனமா வாடகைக்கு ஏற்கிறாங்க. இன்னைக்கு ஜூம் காரு, பிளாப்லா காரு இது போன்ற கார்கள்லாம் இதே அலுவலகத்துல புடிச்சு கொடுத்தோம். 25,000 ரூபாய் ஃபைன் போட்டாங்க ஒரு வண்டிக்கும். ஆனா அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு பேசாம இன்றைக்கு அந்த நிறுவனம் இயங்குவதற்கு இந்த ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர் ஏடிசி சிவகுமரன் அவர்கள் இணக்கமாக செயல்படுறாரு. கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து அவர் என்ன பண்றாருன்னா, எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்றோமோ அதை மற்றவர்களையும் செய்ய வைக்கிறதுக்கு தூண்டுறாரு. எங்களுடைய கோரிக்கையின் மீது ஒரே ஒரு மனுவின் மீது கூட நடவடிக்கை எடுத்ததில்லை. நேற்று கூட போக்குவரத்து துறை ஆணையரை நாங்க சந்திக்கும் போது நீங்க நடவடிக்கை எடுக்கல, நடவடிக்கை எடுக்காததுக்கு நியாயமான காரணம் என்னன்னு கேட்கிறோம். இது வரைக்கும் சொல்லல. 5 ஆண்டு காலத்துல நாங்க இப்படி போக்குவரத்து ஆணையர் அலுவலகம் முன்பு இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையோடு நாங்க வந்து நின்றதில்லை. எங்களுடைய போராட்டம் இன்று தொடர்ந்திருக்கு. எப்படி ஊராட்சி செயலாளர்கள், ஊரக நலப்பணி தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், டாஸ்மாக் தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடர் போராட்டமாக நடத்தியிருக்கிறார்களோ, எங்களுடைய போராட்டம் இன்று முதல் இப்போது முதல் தொடர் போராட்டமாக நடரும். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு களைய மாட்டோம். எங்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் முதல்ல ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். அதனுடைய பிரதான கோரிக்கையாக வைத்து மற்ற கோரிக்கை, இப்ப ஜூம் கார் என்ன பண்ணலாம், போக்குவரத்து துறை ஆணையரே சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி பிளாக் பண்ணலாம். அதை கூட பண்ண மாட்டேன்றாங்க. 25 வெப்சைட் சொந்த பயன்பாட்டு கார்களை இயக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா பேட்டர் ஆப் பாலாஜி அப்படின்னு ஒரு யூடியூபரு எல்லா சொந்த பயன்பாட்டு கார்களையும் இயக்குவதற்கு யுனைடெட் ஸ்பேரோன்ற ஒரு காருக்கு இன்னைக்கு விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. அதன் மீது நடவடிக்கை எடுங்கன்றோம். அதன் மீது இந்த போக்குவரத்து துறை ஆணையர் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்றோம். அந்த கடிதம் எழுத கூட இந்த போக்குவரத்து துறை ஆணையருக்கு மனம் வர மாட்டேங்குது. எங்களுடைய எந்த கோரிக்கைகளையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை. எனவே எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக தொடரும்.